க்ரீமி சிக்கன் தான் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தயிர் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் பாதி ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் லைட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது ஒரு சைடு இருக்கட்டும், ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஆயிலே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அதே ஆயிலில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சர் ஜாரில் ரோஸ்ட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரியை சேர்த்துக்கலாம். இதுதான் க்ரீமியாக இருக்கும். கர்டும் முந்திரியும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும் சிக்கனு. அது கூடவே கொத்தமல்லியில் இருக்கிற காம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்மூத்தாக. சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் மிக்சர் ஜாரில் இருக்கிறதெல்லாம் அலசி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகி க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம எப்பவும் செய்கிற சிக்கனை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, பூரி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்ய உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப எம்மியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாத்தோடுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.